இன்றைக்கி சமையல் வந்து மணத்தக்காளி கீரை. ஆமாம், மணத்தக்காளி கீரையில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி போட்டு மசியல், மணத்தக்காளி முப்பருப்பு உசிலி, அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரையில் வந்து தயிர் பச்சடி, அப்புறம் மணத்தக்காளி விதையில் வந்து மத்தக்குழம்பு, உப்புடான். ஓகே, சூப்பர். அது வந்து பொடி பண்ணுறதுக்கு மணத்தக்காளி கீரை பொடி. ஆமாம், கீரை பொடி, மணத்தக்காளி கீரை பொடி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு மணத்தக்காளி தயிர் பச்சடி. உப்புடன் குழம்புக்கு வந்து கீரை மசியலும் அந்த முப்பருப்பு இதுவும் உசிலி. முப்பருப்பு என்னென்னா சரி பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, இது வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து புது ஐட்டம் நினைக்கிறேன். மணத்தக்காளி கீரை மசியல் தக்காளி போட்ட மசியல். அதில் புளி சேர்த்துப்பியா? புளி சேர்க்க மாட்டேன், தக்காளி தான் போட்டுருக்கேன். வேறு ஒன்றும் தக்காளி மசியல், புளி இல்லாத தக்காளி மசியல். அப்புறம் வந்து இது வந்து முப்பருப்பு உசிலி கூட கொஞ்சம் புதுசு தான். அப்புறம் வந்து கீரை பொடி, மணத்தக்காளி கீரை பொடியும் புதுசு இல்லையா. மணத்தக்காளி விதை வத்தக்குழம்பு, உப்புடான் வந்து அது கூட புதுசு தான். வத்தக்குழம்பு தான் வைப்போம். உப்புடான் வந்து நம்ம காஞ்ச இதில் பண்ணுவோம். இது வந்து பச்சையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், சரி பார்ப்போம். கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கீரையை போட்டுறேன். உப்பு, தக்காளி, அந்த கீரையை போட்டிருக்கேன். அப்படியே அது பாட்டு வெந்துட்டு இருக்கட்டும். வந்ததுக்கப்புறம் மசிக்கிறேன். அந்த இந்த காய் இருக்கு இல்லையா, இந்த மணத்தக்காளி காய், அந்த காயில் வந்து உப்புடா பண்ணுறதுக்கு வந்து வறுத்துக்கிற வெறும் எண்ணெயெல்லாம் விடலை. ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு அரிசி, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு அதுவும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, சில பேர் உப்புடான்னா என்னென்னு வெந்தய குழம்பு தான், சில இடங்களில் வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம்ல. ஆமாம், நம்ம வந்து உப்புடான்னு சொல்லுவோம். ஆமாம், அது நல்லா வெந்தயம்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் வாசனை நல்லா இருக்கும். ஓகே, அதை பொடி பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லெண்ணெய் தான் வைக்கணும். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு 2 வெந்தயம், 2 வெந்தயம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், சாதாரண நெல்லிக்காய்க்கு. அதை கரைச்சி விட்டுட்டேன். உப்பும் போட்டுட்டு கொதி வரும்போது இந்த நம்ம இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதையும் போடணும். என்ன வறுத்து வச்சுருக்கோம்? அந்த வெந்தயம் மிளகாலாம் வறுத்து வச்சேன் இல்லையா, ஆமாம், அதையும் போட்டு கொதிக்கணும். சிம்பிளான குழம்பு அதான் உப்புடான். ஆமாம், உப்புடான்னா என்னன்னு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உப்பை போட்டு புளியை கரைச்சி வச்சு டான்னு வைக்கிறது தான் உப்புடான். ஆமாம், திருப்பி சொல்லுங்கள். இது கேட்டால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இது என்னோட எக்ஸ்ப்ளனேஷன், இது நிஜமானு தெரியாது. இல்லை, அதுதான் இருக்கும், கரெக்டாக தான். உப்பு போட்டு புளியை கரைச்சி டான்னு வைக்கிற குழம்பு பேர் உப்புடான் அப்படின்னு நானாக கண்டுபிடிச்சது. கரெக்டு தான். இது வெந்தய குழம்புன்னு சொல்லுவாள், நம்ம பாஷையில் உப்புடான்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும். இந்த மணத்தக்காளி இதில் பண்ணுறது அந்த உப்புடான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் இது கூட இது மட்டும் வேணாம் அப்படின்னா வெண்டைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த கொதி வருது இல்லையா, அப்போ நான் அந்த வெந்தயம் மிளகா பெருங்காயம் பொடி பண்ணேன், அரிசி கொஞ்சம் இல்லையா, அதை போட்டு அப்படி கொதிக்க விட்டுருவேன். உப்புடான் ரெடி. ஆமாம், இல்லை பருப்பு சிலிக்கு எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. முப்பருப்பு இல்லையா, 4 பருப்பும் போட்டிருக்கேன். அது உளுத்தம்பருப்பு வேணான்னா என்னென்னா இந்த கொஞ்சம் கசப்பு இருக்கும் அந்த மணத்தக்காளியில். இது மாதிரி எல்லா பருப்பும் சேர்த்து போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண, மிளகா காரத்துக்கு ஏற்ற மிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கிறேன். ஓகே, இது எல்லாம் பருப்பு எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா? இதுதான் முப்பருப்பு உசிலி இல்லையா? ஆமாம். ஸோ அதில் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஆமாம், எல்லாமே ஈக்குவல் எடுத்துக்கலாம். இப்போ நீ எடுத்துன்னுக்கிறது வந்து துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டுருக்கேன். ஆமாம் இல்லையா? உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வேணா போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுருக்கு, அதையும் சேர்த்து அரைச்சிடுவியா? அப்போ அரைச்சிடுவேன், குறைன்னு அரைச்சிடுவேன். ஓகே, அந்த பருப்பு அரைச்சிட்டுருக்கேன் இல்லையா, அதையும் இது போட்டுன்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவேன். மிக்ஸ் பண்ணி இட்லி தட்டில் விட்டு வேக வச்சுருவேன். அப்படியா? ஆமாம், இது வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். அதனால் ரெண்டுத்தையும் ஒன்று வச்சிட்டோம்னா அப்புறம் இது பண்ணிட வேண்டியது, உசிலிக்க வேண்டியது. சூப்பர். இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணிட்டு தட்டி வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம்.
இது மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். எண்ணெய் வெந்துடும், வேகட்டும் அப்படியே மூடி வைக்கிறேன். ஓகே. இதுக்கு மசியலுக்கு தக்காளி எதையும் போட்டு வேக வச்சேன் இல்லையா, அது அப்புறம் மசிக்கிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நெய் விட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் நெய். அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா. நார்மல் மசியல் பண்ணுற மாதிரி தான். தக்காளி போட்டதுனால அந்த கசப்பு எடுத்துடும் தக்காளி, அதனால் கசப்பு தெரியாது. வேணும்னா பருப்பு வேணும்னா சில பேர் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு சில பருப்பு இருக்கிறதுனால நான் பருப்பு போடலை. வெறும் மிளகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 மிளகா. ஓகே. தாளிச்சிட்டு அது மசிச்சுட்டு போட்டுற வேண்டியதான். இப்படி மசிச்சுக்கணுங்களா? ஆமாம், மசிச்சுக்கணும். இறக்கினது கூட நல்லா சூடு இருக்குது. மசியல் ரொம்ப ஆழத்தில் இருக்கே. கம்மியாக ரொம்ப. கீரை பொடிக்கு என்ன தூரம் பண்ணணும், யூஸ்வலாக அந்த நல்லா அலம்பிட்டு நம்ம நேரிலே நம்ம கருவேப்பிலாம் உணர்த்து வைப்போம்ல, அது மாதிரி ஒரு ஆற்றுல பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணியிலே போட்டு வச்சா நல்லா காஞ்சிடும். ஓகே. அது அப்படியே நம்ம பண்ணியிருக்கோம்ல, புதினா பொடி எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெத்தலை பொடிலாம், கருவேப்பிலை பொடி, அதே மாதிரி வெறும் அப்படியே பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன வேணுமோ அதோட சேர்த்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பருப்பு பொடி மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ இது என்ன பண்ண, நேற்று நைட்டு தான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இன்னும் அது நல்லா இதாகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அடுப்பில் வெறும்னை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது மாதிரி பண்ணவே வேண்டாம். நம்ம வெயில் வச்சோம்னா, ஆற்றுல வச்சோம்னா நல்லா காஞ்சிடுது. இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முருங்கையில பொடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த இதையும் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக நான் இது பண்ணிக்கிறேன். இது வந்து சாத்துக்கு தொட்டுக்கலாம். ஆமாம், பருப்பு பொடிக்கு மாதிரி தான். அது சுமாராக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி வராது. அது இது ரொம்ப பண்ணுறதுக்கு வேணான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு நாள் காலி ஆகிடும். அதனால் கொஞ்சோண்டு தோரம்பருப்பு போட்டுருக்கேன். ஓகே. எல்லாருக்குமே தெரியும் பருப்பு பொடி. டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இது வந்து நெய் விட்டுட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் டிஃபனுக்கு வேணும்னா மிளகாப்பொடி மாதிரி கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்துன்ட்டு இந்த பொடியும் போட்டு நைட்டுக்கு வந்து மிளகாப்பொடி தோசைக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சாத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, தோரம்பருப்பு 1/2 டம்ளர் சும்மா போட்டிருக்கேன். அதுவும் காரத்துக்கு 2 மிளகா, மிளகா 2, மிளகு 2 போடணும். போட்டு வறுத்துட்டு இந்த பொடியோடு சேர்த்து உப்பையும் போட்டு பொடி பண்ண வேண்டியதான். ஓகே. சூப்பராக இருக்கும் அது. சாத்துக்கு பசஞ்சிக்கலாம். ஆமாம், எண்ணெய் விட்டு பசஞ்சிக்கலாம். மணத்தக்காளி கீரை பொடி. மணத்தக்காளி கீரை பொடி, மணத்தக்காளி பருப்பொடின்னு சொல்லலாம். மணத்தக்காளி கீரை பருப்பொடின்னு சொல்லலாம். கீரை பருப்பொடி இன்னோவேட்டிவ் பொடி. இது நீங்கள் தான் எல்லாம் இன்னோவேட்டிவ். இல்லை, இது நிஜமா மணத்தக்காளி கீரை பொடி எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படியா? அதுக்கு உசிலிக்கு நடுவில் வந்து இந்த தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணுவேன்னா, தயிர் பச்சடி விசிலே இல்லையே, இது இருக்கு. பொடிக்கு தொட்டு எப்படி சாப்பிட்றது இருந்ததா? ஓகே. 3 பச்சை மிளகா, இந்த கொஞ்சோண்டு அந்த கீரை, கொஞ்சம் லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கிட்டுருவேன். வதக்கிண்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் பச்சடி. ஆக்சுவலாக வெறுமையே தொட்டுன்னு சாப்பிட்றலாம். ஏதாவது பொடி போட்டுட்டு, தனியா பொடி ஏதாவது போட்டுன்ட்டு சாப்பிட்றலாம். தயிர் பச்சடியா திடீர் பச்சடியா? அது தயிர் பச்சடி தான். திடீர் தயிர் பச்சடி. இப்படி வதங்கிட்டு பாருங்க. கொஞ்சம் துளியூண்டு ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், நிறைய வேண்டாம், இதேன்னு தேங்காய், அப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மோருக்கு சேர்த்துன்னு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ ஓகே, அந்த ஆரண்ணே நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுட்டு 2 உளுத்தம்பருப்பு. இது வந்து இதுக்கு பருப்பு சிலிக்கு. ஆமாம். இப்போ இது மாதிரி இப்படி இட்லி மாதிரி வேக வச்சுருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அப்படி கையாலே உளுத்துட்டுடலாம். நான் வந்து இப்போ மொத்தமாக போட்டுட்டு அப்படியே உதிர்க்கிறேன் நான். ஓகே. மணத்தக்காளி கீரை சமையல் ரெடி. ஆமாம். என்ன பண்ணியிருக்கோன்னா, மணத்தக்காளி கீரையில் வந்து தக்காளி போட்ட மசியல், அப்புறம் மணத்தக்காளியில் முப்பருப்பு உசிலி, மணத்தக்காளி தயிர் பச்சடி, மணத்தக்காளி கீரை பொடி, மணத்தக்காளியில் உப்புடான், அது வந்து அந்த விதையில இல்லை, மணத்தக்காளி காயில் வந்து உப்புடான். சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே. வளமாக வாழ்க.